ஏதேன் தோட்டத்தில் சோதனை. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். எல்லா மரங்களின் கனிகளையும் சாப்பிடலாம் என்று சொன்னார். ஆனால் நல்லதும் கெட்டதுமான அறிவின் மரத்தில் இருந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட நாளிலே மரணம் உண்டாகும் என்று எச்சரித்தார். பாம்பு ஏவாளை ஏமாற்றுகிறது. அந்த தோட்டத்தில் இருந்த பாம்பு சாத்தான் பயன்படுத்தியது. ஏவாளிடம் வந்து, அந்த மரத்தின் கனியை உண்பதால் நீர் மரணமடைய மாட்டீர். அதனால் நீர் தேவனைப் போல நன்மையும் தீமையும் அறிந்தவர்களாகிவிடுவீர் என்று சொல்லி கவர்ந்தது. முதல் பாவம். அந்த மரத்தின் கனிகள் அழகாகவும் சுவையாகவும் தோன்றியது. ஏவாள் அதைக் களைந்து சாப்பிட்டாள். பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் சாப்பிட்டான். உடனே அவர்களின் கண்கள் திறந்து தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தனர். வெட்கப்பட்டு அத்திப்பழ இலைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து உடைகளை செய்தனர். தேவன் கேள்வி கேட்டார். மாலை வேளையில் தேவன் தோட்டத்தில் நடந்து வந்தார். அவர்கள் பயந்து மரங்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டனர். தேவன் அழைத்தார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் பதில் சொன்னான், நான் நிர்வாணமாக இருந்ததால் பயந்து ஒளிந்தேன். அப்போது தேவன் கேட்டார், நீ நிர்வாணம் என்று யார் சொன்னது? நான் தடை செய்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்டாயா? ஆதாம் குற்றத்தை ஏவாளிடம் தள்ளிவிட்டான். நீ எனக்குக் கொடுத்த பெண்தான் எனக்குக் கொடுத்தாள், நான் சாப்பிட்டேன். ஏவாளும், பாம்பு என்னை ஏமாற்றியது, நான் சாப்பிட்டேன் என்றாள். தேவனின் தீர்ப்பு. பாம்புக்கு, நீ தரையில் வயிற்றால் சென்று மண்ணைத் தின்னும். பெண்ணுக்கும் உனக்கும் பகை உண்டாகும். அவளுடைய சந்ததி உன் தலையை நசுக்கும், நீ அவனது குதிகாலைக் கடிப்பாய். பெண்ணுக்கு கர்ப்பவேதனை பெருகும், கணவனுக்கு கீழ்ப்படிவாய். ஆதாமுக்கு, நீ பூமியில் உழைத்துச் சாப்பிட வேண்டும். முள்ளும் களையும் உற்பத்தியாகும். உன் முகத்தின் வியர்வையால் உணவு உண்டாகும். நீ மண்ணிலிருந்து வந்தாய், மீண்டும் மண்ணுக்குத் திரும்புவாய். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றம். தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினால் உடைகள் செய்து அணிவித்தார். பிறகு அவர்களைத் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். வாழ்வின் மரத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்காக தேவன் தோட்டத்தின் கிழக்குப் பகுதியில் கேருபுகளையும் எரியும் வாளையும் வைத்தார்.